இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த திருப்பலியானது மரித்த அமல்ராணி இவருடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்ற தாய் திருச்சபையானது புனித குழந்தை இயேசுவின் திரேசா இவருடைய விழாவை கொண்டாடுகிறது. இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கன்னிமையை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்து தன்னுடைய எளிமையான வாழ்வாலும் காட்சியான உள்ளத்தாலும் தபம் மற்றும் ஜெப வாழ்வாலும் ஆண்டவருடைய அன்பை முழுமையாக பெற்றிருந்தார். ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமாக அவர் வாழ்ந்து வந்தார். பாவிகளுக்காக அவர் தன்னுடைய வாழ்விலே ஒருத்தல் முயற்சிகள் வழியாக அவர் ஜெபித்து பாவிகள் மனம் திரும்ப மிகவும் உறுதுணையாக இருந்தார். எனவே இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இறைவா உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித திரேசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முனைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரை போல் வேட்டினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசுப்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமார்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ரேலே, இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அக்டோபர் 1ஆம் தேதி தாய் திருச்சபையானது குழந்தை இயேசுவின் புனித திரேசா இவருடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த விழாவிலே நற்செய்தியிலே நாம் அனைவரும் கேட்டது போல சீடர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்கிற ஒரு கேள்வியை கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்சமும் தாமதிக்காமல் ஒரு சிறு குழந்தையை அவர்கள் நடுவிலே அழைத்து தன்னுடைய சீடர்களிடம் அவர் கூறினார்: இந்த சிறு பிள்ளையைப் போல தன்னையை தாழ்த்துகிறவர்கள் விண்ணரசில் பெரியவர்கள் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கூறினார். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிறு பிள்ளையை தன்னுடைய சீடர்களிடம் அழைத்து வந்து, நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளைப் போல மனம் திரும்ப வேண்டும் என்று எதற்காக கூறினார் என்றால், சிறு பிள்ளைகள் அறியாமையில் வாழக்கூடியவர்கள். சிறு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தன்மை கொண்டவர்கள். சிறு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் தற்பெருமை கொள்ளாமல் அல்லது தங்களுடைய மதிப்பு மரியாதை ஸ்டேட்டஸ் அதை பார்க்காமல் அவர்கள் மிகவும் தாழ்ச்சியோடு அவர்களுடைய மனம் போன அந்த ஒரு போக்கிலே அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர்கள் வாழக்கூடியவர்கள். எந்த ஒரு கவலை இல்லாமல், எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய மனதிலே எது அவர்களுக்கு தோன்றுகிறதோ அதை தங்களுடைய பெற்றோரிடம் கேட்டு பெறக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் அவர் கூற விரும்பிய ஒரு செய்தி என்னவென்றால், அதாவது தாழ்ச்சியோடு வாழ்வது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் பெரியவர்களாக தங்களை நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். அதாவது நம்மை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும், நாம் பெரியவர்கள் என்பதை அல்லது நாம் பெரியவர்கள் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவர்கள். யாருமே ஒரு தாழ்ச்சியோடு என்னை யாரும் கண்டுகொள்ள வேண்டாம், நான்
அமைதியாக ஒரு மூலையிலே இருப்பேன் என்கிற அந்த ஒரு எண்ணத்திலே வாழ்வது கிடையாது. எல்லோருமே மற்றவருடைய பாராட்டை, மற்றவருடைய அந்த ஒரு புகழை பெற வேண்டும், மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். அதனால் தான் சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்திலே எதற்காக அதிகாரத்திற்கும் புகழுக்கும் பேருக்கும் இன்றைக்கு மனிதர்கள் அடித்துக் கொள்ளுகிறார்கள்? ஏனென்றால் இந்த மனிதனுடைய பாராட்டை பெறுவதற்கு, மனிதர்களுடைய அந்த ஒரு முகஸ்துதியை, அவருடைய அந்த ஒரு அப்ரூவலை பெறுவதற்கு இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே முண்டி அடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு புதுமைகள் செய்தார், எவ்வளவு நன்மைகள் செய்தார், எவ்வளவு மக்கள் ஆண்டவருக்கு பின்னால் கூட்டம் கூட்டமாக வந்தாலும் அவர் கொஞ்சம் கூட அலட்டிக்கிறாம, நான் தான் பெரியவன், நான் புதுமை செய்கிறேன், நான் கடவுளுடைய மகன், நான் அப்படி நான் இப்படி என்று ஒன்று கூட தன்னை பற்றி பெருமையாக பேசாமல் அவர் அந்த புதுமையை செய்துவிட்டு அந்த போதனையை ஆற்றிவிட்டு அமைதியாக அந்த இடத்திலிருந்து நழுவி விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் அவர் என்ன செய்தார்? பிதாவாகிய கடவுளையே அவர் போற்றினார். அந்த ஒரு நல்ல காரியத்தினுடைய அந்த ஒரு பலனை தனக்கு அவர் எடுத்துக்கொள்ள, அந்த கிரெடிட்டை தனக்கு எடுத்துக்கொள்ள, நான் தான் செஞ்சேன், நீங்க எல்லாரும் என்ன பாராட்டணும் அப்படின்னு சொல்லி இயேசு என்னைக்குமே தன்னை பற்றி பெருமையாக பேசவே இல்லை, மாறாக அவர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் அனைவரும் பார்க்கிறோம். இந்த புனிதர் குழந்தை இயேசுவின் புனித திரேசா என்று கூறுகிறோம். தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்விலே அவள் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால் எளிமையான ஒரு வாழ்வு. குழந்தையை போன்று ஒரு தாழ்ச்சியான ஒரு வாழ்வு, மற்றவர்களை புண்படுத்தாது, மற்றவர்களுடைய மட்டிலே தான் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா துன்பங்களையும் தான் சகித்து ஜெபத்திலும் தவத்திலும் அமைதியான ஒரு வாழ்வை, அதாவது மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தனிமையான ஒரு வாழ்வு வாழ்ந்தவள் இந்த புனித திரேசாள், குழந்தை திரேசாள். ஒரு பெரிய காரியம் செஞ்சிடல, ஒரு பெரிய நிறுவனத்தை அந்த அம்மா நடத்தல. ஆனா தன்னுடைய வாழ்வுல அந்த கான்வென்ட்ல தபம், ஜபம், அமைதி, தாட்சி, பொறுமை, எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு பாவிகளுக்காக ஜெபிக்கிறது, பாவிகள் மனம் மாறணும், பாவிகள் ஆண்டவர் பக்கம் வர வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. எனவேதான் ஆண்டவர் புனித குழந்தை திரேசா மாலை திருச்சனுடைய ஒரு மறை வல்லுநராக, மறைபரத்தினுடைய ஒரு புனிதையாக அவரை மாற்றி இருக்கின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு தாழ்ச்சியான உள்ளத்தை, இந்த ஒரு தாழ்ச்சியான மனதை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கணும். அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. யாருமே மற்றவங்களுக்கு முன்னாடி தங்களை தாழ்த்த விரும்பவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி தங்களை உயர்த்தத்தான் நினைப்பாங்களே ஒழிஞ்சு மற்றவங்களுக்கு முன்னாடி தாழ்ந்து நிற்க யாருமே விரும்ப மாட்டாங்க. அது மனித சுபாவம். அப்ப ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுகிறார், நீங்கள் உங்களுடைய வாழ்விலே தாழ்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய விருப்பத்தை நாடுகிற பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய புண்ணியங்களை ஆண்டவர் நமக்கு அள்ளி கொடுப்பார், எப்பொழுது நாம் தாழ்ச்சியோடு வாழுகின்ற பொழுது. எனவே இந்த திருப்பலியில அந்த ஒரு வரத்திற்காக நாம் அனைவரும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் ஜெப வாழ்விலே ஆழமாக வளர்வதற்கு ஆண்டவருடைய அருளை கேட்டு ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் கருக்களிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் திருமண் ஒப்புகளுக்கு இப்பலி உமக்கு வந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரேசாவில் விளங்கிய உமவியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய வேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தன்னையே அர்ப்பணித்த புனித குழந்தை திரேசா உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவரை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானுதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமநின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்டு கிரேஷியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட என் சகோதரி அமல் ராணியை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் திருத்தூதர் புனித யூதா ததேயு, மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் விழா கொண்டாடும் குழந்தை இயேசுவின் புனித திரேசா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காக்கிடும் மறுமருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் செமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாமல் அழிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாளை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தாய் திருச்சபையானது காவல் தூதருடைய விழாவை கொண்டாடுகிறது. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் மாலை 6:30 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலே திருப்பலியானது நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித திரேசா தம்மையை உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவால் அதை அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. ஆமென். கைவிடப்பட்டோரின் புனிதரான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைவன் இயேசுவை மன்றாடும். முடியாதவற்றை முடிப்பவரான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றுகளாயிருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதா ததைவை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக. இறை அன்பால் ஈர்க்க பெறுவோமாக. 12 சீடர்களின் ஒருவரான புனித யூதா ததையுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததையுவே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அண்டினோரை ஆதரிக்கும் தயால உள்ளம் கொண்ட புனித யூதா ததையுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித யூதா ததையை நோக்கி சிறப்பு நவநாள் ஜெபம். புனித யூதா ததையின் வல்லமெல்ல மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. மாட்சிமிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததைவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரை, புண்ணியங்கள் மின்னி துலங்கும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாளம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்கு அளித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீர நலன்களை எல்லாம் அடைந்து தந்தல்ல உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரும். இங்கே சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்துக் கூறுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள பண்பாடு உடையவரும் இறை புகழை பாடுபவருமான பெயர் பெற்று இளங்கும் தயார இருந்த ததைவே, உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கை வீண் போக விடாதேயும். கர்த்தர் ரோகியின் பேரொற்றியார் உமக்கு நேர்ந்த கத்தி உதவியை பரிகரிக்க வகையின்றி வாடுவோருக்கு வல்லமுடன் உதவி புரியும். அரிய வரத்தை இறைவனுக்கு அளித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தோம். இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உம்முடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணை புரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயவு செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற இப்பேருதவிக்காக எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம்.
உமது வல்லமுள்ள மன்றாட்டை மக்களிடையே அறிய செய்வோம். பலரறியா புனிதரே, சிறப்பு எண்கள் பல படைத்தவரே, பலந்தரும் பக்தி பாரிக்கும் பரவ எங்களால் ஆன பிரயாசெல்லாம் எடுப்போம் என்று உறுதியாய் வாக்களிக்கிறோம். ஆமென். சகோதரரே, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை ஏற்றுகளுமான புனித யூதாத்ததையின் வல்லமை உள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கிறோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதாத்ததைவை போல் நாங்களும் இயேசுவோடு என்றும் இணைந்து வாழும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆன்ம தாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச உரையை ஏற்றிய புனித யூதாத்ததை போல் நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்கிறவர்களாகவும் விளங்கும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறை தலை தோங்கும்படி கிறிஸ்துவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசை காத்த புனித யூதாத்ததை போல் நாங்களும் திருச்சபையின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறைகளின்றி பாதுகாக்கப்பட்டு விசுவாசில் உறுதி உள்ளவர்களாய் வாழும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். இறைமகனின் விண்ணேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படியே ஏதென்சா நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசனுக்கு அற்புத சுகம் அளித்த புனித யூதாத்ததையை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலிருமிருந்து பாதுகாக்கும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதாத்ததையின் மன்றாட்டினால் திருமறை செழிப்புற்ற ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நற்சுகம் நிலவி தேவ ஆசை பெருகும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதாத்ததையை போல் குருக்களும் இறைமக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்த பற்றும் ஆர்வமும் கொண்ட வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மாற்றம் சேர தகுதி பெறும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நம் பங்கு முன்னேற்றம் அடையவும் இந்நொனால் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்பவெல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாக புனித யூதாத்ததை வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஜெபிங்கள். அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதாத்ததை மன்றாட்டால் திருச்சபையில் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயலாதவற்றை ஏற்றும் புனிதரை மன்றாடி மனுக்குலத்தோர் அடைந்த ஆன்ம சரீர பேருபகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரான புனிதரை மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கேயும் திருமுன் குழுமியிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித யூதாத்ததையின் மன்றாட்டினால் வேத விசுவாசம் வளர்ச்சி அடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறையை செழிப்புற செய்ததற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தேவ ஆசை பெருக செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோமாக. ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே உடல்நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தீமை அடைந்து
உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். புனித யூதா ததயுவின் என்ற புனித பொருளின் வழியாக ஆண்டவர் எல்லா நோயாளிகளையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் பாதுகாப்பாராக. ஆமென்.